வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். அசாம் மேகாலயா இடையே 166 கிலோமீட்டர் தொலைவுக்கு நாள்வழி சாலை அமைக்க அடிக்கல் நாட்டினார் பிரதமர் மோடி. ஆயிரக்கணக்கான தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு நில உரிமைகளை வழங்கியுள்ளதாக பெருமிதம். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் சிபிஐ விசாரணைக்காக இன்று மாலை டெல்லிக்கு புறப்பட்டு செல்கிறார் தவேக தலைவர் விஜய். தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர பாஜக தலைவர்களை சந்தித்து பேசுவாரா என எதிர்பார்ப்பு. ஈரானின் புதிய உயர் தலைவர் முஸ்தபா கமேனியை பிடித்துக் கொடுத்தால் $1 கோடி பரிசு என அறிவிப்பு. ஈரான் உலகம் முழுவதும் பயங்கரவாத செயல்களை திட்டமிட்டு செயல்படுத்துவதாக அமெரிக்கா குற்றச்சாட்டு. சென்னை கடற்கரை வேளச்சேரி இடையே பறக்கும் ரயில்கள் இன்று முதல் பரங்கிமலை வரை நீட்டிப்பு. புறநகர் ரயில் மெட்ரோ ரயில் இணைப்பு கிடைத்துள்ளதால் தென் சென்னை மக்கள் மகிழ்ச்சி. இனி விரிவான செய்திகளை காணலாம். அசாமில் முந்தைய காங்கிரஸ் அரசு எல்லைப்புற பகுதிகளை கண்டுகொள்ளவில்லை என்றும் இப்போதுள்ள பாஜக அரசு ஆயிரக்கணக்கான தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு நில உரிமைகளை வழங்கியுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அசாமின் சில்சாரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேகாலயத்தின் சில்லாங் அசாமின் சில்சார் இடையே 166 கிலோமீட்டர் தொலைவுக்கு நாள்வழி விரைவு நெடுஞ்சாலை அமைக்கும் திட்டத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். 22,860 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதன் மூலம் இப்போது 8:30 மணியாக உள்ள பயண நேரம் 5 மணியாக குறையும். அதேபோல் இந்த நெடுஞ்சாலை ஓரத்தில் உள்ள பகுதிகளில் பொருளாதாரம் வளர்ச்சியடைவதுடன் எல்லை தாண்டிய வணிகத்தின் வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும். விரைவு நெடுஞ்சாலை திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டிய பின் பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். அப்போது சாலைகள், ரயில் பாதைகள், கல்லூரிகள் என ஒவ்வொரு திட்டமும் வடகிழக்கின் பாரக் பள்ளத்தாக்கை சரக்கு போக்குவரத்து மற்றும் வணிகத்துக்கான மையமாக மாற்றும் என்று தெரிவித்தார். அதே நேரத்தில் இது அந்த மண்டலத்தில் உள்ள இளைஞர்களுக்கு எண்ணற்ற வேலைவாய்ப்புகளையும் சொந்த தொழில் வாய்ப்புகளையும் உருவாக்கும் என தெரிவித்தார். நாட்டு பிரிவினையின் போது எல்லைகளை வரையறுப்பதில் காங்கிரஸ் கட்சி தன் போக்கில் விட்டுவிட்டதால் பாரக் பள்ளத்தாக்குக்கு கடல்வழி இணைப்பு இல்லாமல் போனதாக குற்றம் சாட்டினார். பாரக் பள்ளத்தாக்கு ஒரு காலத்தில் மிகப்பெரிய வணிகம், தொழில் தடமாக விளங்கிய நிலை காங்கிரஸ் ஆட்சியால் மாறிப்போனதாக கூறினார். முந்தைய காங்கிரஸ் அரசு எல்லைப்புற பகுதிகளை கண்டுகொள்ளவில்லை என்றும் அசாமில் இப்போதுள்ள பாஜக அரசு ஆயிரக்கணக்கான தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு நில உரிமைகளை வழங்கியுள்ளதாகவும் பிரதமர் மோடி கூறினார். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கில் சிபிஐ விசாரணைக்காக இன்று மாலை தவேக தலைவர் விஜய் சென்னையில் இருந்து டெல்லிக்கு புறப்பட்டு செல்கிறார். கரூரில் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்த வழக்கின் விசாரணைக்காக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நாளை டெல்லியில் ஆஜராக வேண்டியுள்ளது. அதற்காக இன்று மாலை அவர் டெல்லிக்கு புறப்படுகின்றார். இதற்கிடையே தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜய் இணையலாம் என அடுத்தடுத்து தகவல்கள் வெளியாகி வருகிறது. கூட்டணி செய்தி உண்மையெனில் தவேக தலைவர் விஜய் பாஜக தலைவர்களை சந்திக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. விஜய் பாஜக தலைவர்களை சந்தித்து கூட்டணி தொடர்பாக பேசுவாரா என அவரது தவேக தொண்டர்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் உள்ளனர். ஈரானின் புதிய உயர் தலைவர் முஸ்தபா கமேனி உள்ளிட்ட அதிகாரிகளை பிடித்து தருவோருக்கு $1 கோடி அதாவது இந்திய மதிப்பீட்டில் 92 கோடி ரூபாய் பரிசளிக்கப்படும் என அமெரிக்கா அறிவித்துள்ளது. ஈரானின் தெஹ்ரான் நகரில் அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டாக நடத்திய தாக்குதலில் அந்நாட்டின் உயர் தலைவர் அயதுல்லா காமேனி கொல்லப்பட்டார். தொடர்ந்து அவர் மகன் முஸ்தபா காமேனி ஈரானின் புதிய உயர் தலைவராக உள்ளார். இந்நிலையில் முஸ்தபா காமேனி துணை தலைமை அதிகாரி அலி அஸ்கர் ஹூஜாசி, பாதுகாப்பு படை தலைவர் அலி லாரிஜானி ஆகியோரின் இருப்பிடத்தை பற்றி தகவல் கொடுப்பவர்களுக்கு $1 கோடி அதாவது இந்திய மதிப்பீட்டில் 92 கோடியே 47 லட்சம் ரூபாய் பரிசாக வழங்கப்படும் என அமெரிக்கா அறிவித்துள்ளது. ஈரான் உலகம் முழுவதும் பயங்கரவாத செயல்களை திட்டமிட்டு செயல்படுத்துவதாக குற்றம் சாட்டி உள்ளதுடன் அதை தடுப்பதற்காக இந்த பரிசை அறிவித்துள்ளதாகவும் அமெரிக்கா கூறியுள்ளது. சென்னை கடற்கரை முதல் வேளச்சேரி வரை செயல்பட்டு வந்த பறக்கும் ரயில் சேவைகள் இன்று முதல் பரங்கிமலை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வே சென்னை கோட்டம் சென்னை புறநகர் ரயில் போக்குவரத்து கட்டமைப்பை விரிவாக்கம் செய்யும் ஒரு முக்கிய மைல்கல்லாக பறக்கும் ரயில் சேவைகளை வேளச்சேரியிலிருந்து பரங்கிமலை வரை நீடித்துள்ளது.
புதிதாக தொடங்கப்பட்டுள்ள இந்த வேளச்சேரி பரங்கிமலை இடையேயான 4.5 கிலோமீட்டர் நீள பாதையில் புழுதிவாக்கம், ஆதம்பாக்கம், பரங்கிமலை ஆகிய 3 ரயில் நிலையங்கள் உள்ளன. இந்த இணைப்பு பாதையின் மூலம் இனி பரங்கிமலை ரயில் நிலையம் பறக்கும் ரயில் சேவைகளுக்கான முனைய நிலையமாக செயல்படும். இது நகரின் தென்பகுதிகளில் ரயில் இணைப்பை வலுப்படுத்துவதுடன் புறநகர் ரயில்கள், மெட்ரோ ரயில்களுக்கு பயணிகள் எளிதாக மாறி செல்வதற்கு வசதியாக அமைந்துள்ளது. ஆதம்பாக்கம் ரயில் நிலையத்தில் வேலை நடைபெறுவதால் இப்போதைக்கு ரயில்கள் நிற்காது. இந்த நிலையத்தில் ரயில்கள் நின்று செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. ஓமலூரில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை அமைச்சர் ராஜேந்திரன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட புதிய கட்டிடத்தை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் திறந்து வைத்து மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். இதில் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி தலைமை வகித்தார். இதையடுத்து புதிய அலுவலகம் பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று அமைச்சர் தெரிவித்தார். திமுக ரஜினிகாந்தை மிரட்டியதாக கூறுவது அப்பட்டமான பொய் என இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் மச்சுவாடியில் 4 வழிச்சாலை விரிவாக்க பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா மாவட்ட ஆட்சியர் அருணா தலைமையில் நடைபெற்றது. விழாவில் தமிழ்நாடு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா, மாநகராட்சி மேயர் திலகவதி, செந்தில் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, நடிகர் ரஜினிகாந்தை யாரையும் மிரட்ட முடியாது என்றும் அவர் எந்த மிரட்டலுக்கும் அடிபணிய மாட்டார் என்றும் கூறினார். திமுக ரஜினிகாந்தை மிரட்டியதாக கூறுவது அப்பட்டமான பொய் என்றும், அரசியல் ஆதாயம் தேடி விஜய் கட்சியினர் இவ்வாறு கூறி வருகின்றனர் என்றும் தெரிவித்தார். என்டிஏ கூட்டணியில் எத்தனை கட்சிகள் சேர்ந்தாலும் இன்றைய திமுக கூட்டணியை தமிழ்நாட்டில் எதுவும் செய்ய முடியாது என்றார். எங்களை பொறுத்த வரைக்கும் லாக்அப் டெத் மரணம்னா அதுக்கு விசாரிச்சு உரிய தண்டனை நடவடிக்கை எடுக்க போறோம், தண்டனை கொடுக்க போறோம். நாங்க யாரையும் அடிச்சு கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு தான். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. தூத்துக்குடி மாணவி பாலியல் வன்கொடுமையில சார் அங்கொன்றும் இங்கொன்றும் ஒரு சில சம்பவங்கள் நடப்பது உண்டு. ஆனால் இந்தியாவு என்று எடுத்துக்கொண்டோமையானால் இங்கே இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கக்கூடிய மாநிலம், பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்றுதான் சொல்லுகிறேன். மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் நல்ல திட்டங்களை கொண்டு வந்தால் கூட எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்கின்றனர் என அமைச்சர் TRP ராஜா தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நல்லிக்கோட்டையை சேர்ந்த 33 நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களையும், பாமணியில் நரிக்குறவ மக்கள் 38 நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் ஆணைகளை தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா வழங்கினார். இதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, தமிழக முதலமைச்சர் முதன்முறையாக டெல்டாவில் ஜவுளி பூங்காவை கொண்டு வந்துள்ளார் என்றும், பெண்களுக்காக இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டது என்றும் தெரிவித்தார். மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் நல்ல திட்டங்களை கொண்டு வந்தால் கூட எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்கின்றனர் என்று கூறினார். தண்ணியும் நம்ம சும்மா ஆத்துல வீணா போகாம இதை நம்ம விவசாயிகளும் பயன்படுத்திக்கலாம். வேணும்னா தேவைன்னா விவசாயிகளுக்காகவும் கொடுக்கலாம். இத்தனை நாள் கழிவு நீர் தண்ணியில போயிட்டு பாமணியாற்றுல போகுது. அதை தடுத்து நிறுத்தி சுத்தம் பண்ணித்து விடுற தண்ணியை தப்புன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் தெரியல. ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. பிளஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு. அவங்க ஏன் இப்பெல்லாம் பேசுறாங்கன்னு தெரியல. தேர்தல் வருது, அதனால என்னத்தையோ அள்ளி விடணும்னு பாக்குறாங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. என் மேல மக்களுக்கும் நமது முதலமைச்சர் அவர்கள் மீது முழுமையான நம்பிக்கை மக்களுக்கு இருக்கு. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று முன்னாள் அமைச்சர் வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் பாஜக சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி மற்றும் கூட்டணி கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வேலுமணி பேசிய போது, தமிழகத்தில் திமுக அரசு என்ன சாதனை செய்தது என்று கேட்டால் அது பத்திரிகை விளம்பரங்களில் மட்டும்தான் உள்ளது என்று விமர்சித்தார். கோவையில் திமுக ஆட்சியில் எந்த பெரிய திட்டமும் வரவில்லை என்றும், எதுவுமே செய்யாமல் வாக்கு கேட்கிறது என்றும் கூறினார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும், பால் விலை முதல் சொத்து வரி வரை அனைத்து கட்டணங்களும் உயர்ந்துள்ளன என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பேசிய போது, விளாத்திக்குளத்தில் 6ஆம் வகுப்பு மாணவி உயிரிழந்த பிறகே காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளனர் என குற்றம் சாட்டினார். கோவையில் மீண்டும் 10 தொகுதிகளையும் அதிமுக கூட்டணி கைப்பற்றும் என்று தெரிவித்தார்.
தாழ்த்தப்பட்ட மக்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் திமுக தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஆலந்தூரில் மகளிர் குழு உறுப்பினர்கள் 1000 பேருக்கு தையல் இயந்திரங்களை அமைச்சர் தாமோ அன்பரசன் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அவர் கூட்டத்தில் பேசிய போது தாழ்த்தப்பட்ட மக்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் திமுக தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கூறினார். சின்ன சிக்கலில் மாட்டினாலும் பெரிதாக வீடியோ எடுத்து போடுவதற்கு ஒரு குரூப் உள்ளது என்றும், வட மாநிலத்தை சார்ந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் வரும்போது கஞ்சா எடுத்துக்கொண்டுதான் வருகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். டெல்லி தர்பாருக்கும் தமிழ்நாட்டின் பாரம்பரியத்திற்கும் உள்ள போராக இந்த தேர்தல் இருக்கும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை தண்டையார்பேட்டை காங்கிரஸ் கட்சி சார்பில் முப்பெரும் விழா மாவட்ட தலைவர் மதாரம்மா கனி பாரூக் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை புதிய பொறுப்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தும், புதிய அடையாள அட்டை வழங்கியும், மருத்துவ காப்பீட்டுக்கான சான்றிதழை வழங்கினார். தொடர்ந்து மேடையில் பேசிய அவர், ஆதிக்க சக்திகள் உள்ளே நுழையக்கூடாது என்றும், வருகின்ற தேர்தலில் 210க்கு மேல் வெற்றி பெறக்கூடிய கூட்டணி என்றும் தெரிவித்தார். டெல்லி தர்பாருக்கும் தமிழ்நாட்டின் பாரம்பரியத்திற்கும் உள்ள போராக இந்த தேர்தல் இருக்கும் என்றும், அதில் நாம் வெற்றி பெறுவோம் என்றும் கூறினார். புதுச்சேரியில் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநில திமுக மகளிர் அணி மற்றும் தொண்டரணி சார்பில் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்கிட நடவடிக்கை எடுக்காத மத்திய மற்றும் மாநில பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும், வீட்டு உபயோக சிலிண்டர் மற்றும் பெட்ரோல் டீசல் தடையின்றி கிடைக்கவும் கோஷங்களை எழுப்பினர். இப்போராட்டத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் அருட்செல்வி, சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, திமுக மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மூர்த்தி, ஓம் சக்தி சேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் நிருபர்களிடம் பேசிய போது, புதுச்சேரியில் கடந்த 3 நாட்களாக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும், போலியான தேவையை நெருக்கடிகளை உருவாக்கியிருக்கிறார்கள் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். புதுச்சேரியில் பாரதிதாசன் சாலை மற்றும் பொதுப்பணித்துறையின் மூலம் சாலையை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை செய்து சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பணிகளை தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் பாரதிதாசன் சாலை மற்றும் பொதுப்பணித்துறையின் மூலம் சாலையை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அந்த பகுதியில் நடைபெற உள்ள சாலை மற்றும் வடிகால் அமைக்கும் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்து பணிகள் தரமாகவும் விரைவாகவும் நிறைவேற்றப்பட வேண்டும் என அறிவுறுத்தினார். நிகழ்ச்சியில் உள்ளாட்சி பிரதிநிதிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். சிந்தாதிரிப்பேட்டையில் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை மற்றும் மத்திய பாஜக அரசை கண்டித்து பேரணி நடைபெற்றது. சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ்சி துறை மற்றும் சென்னை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை மற்றும் மத்திய பாஜக அரசை கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை தலைமையில் பேரணி நடைபெற்றது. இப்பேரணியில் மத்திய பாஜக அரசு கேஸ் விலையை குறைக்க வேண்டும் என்றும், மக்கள் தினந்தோறும் சிலிண்டரை தலையில் தூக்கி கொண்டு கிடைக்காமல் தெருவில் அலைகிறார்கள் என்றும் கூறி கோஷங்கள் எழுப்பினர். பேரணியின் இறுதியில் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் செல்வப்பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, 2000 ரூபாய்க்கு மேல் விற்கப்படும் கேஸ் சிலிண்டரின் விலையை குறைக்காவிட்டால் பாஜக அலுவலகத்தையும் முற்றுகையிடுவோம் என்று கூறினார். நம்முடைய தாய்மார்கள், பெரியவர்கள், நம்முடைய வீட்டு பெண்கள், இளைஞர்கள் எல்லாம் சிலிண்டரை சுமந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த அளவிற்கு ஆளாக்கிய மோடி அரசை கண்டிக்கிறோம். ஆனால் இவ்வளவு பதட்டமாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சங்கடத்தில் மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இதுவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார், ஏன் வாய் திறக்கவில்லை? அணைக்கட்டு அரசு மருத்துவமனை புதிய தீவிர சிகிச்சை பிரிவுடன் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டில் புதிதாக 50 படுக்கை வசதிகளுடன் கூடிய
புதிய அரசு மருத்துவமனை மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடத்தினை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமை தாங்கி திறந்து வைத்தார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். குழந்தை பராமரிப்பு மையம், நோயாளிகள் தீவிர சிகிச்சை பிரிவு, காத்திருப்பு அறை உள்ளிட்ட அனைத்து வசதிகளுடன் இம்மருத்துவமனை 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து வேலூரில் கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் தொழிலாளர் நலத்துறையின் சார்பில் தொழிலாளர் நலக்கூடம் 37 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பழைய பேருந்து நிலைய வளாகத்தில் கட்டி ஆட்சியர் திறந்து வைத்தார். இதையடுத்து தாலுகா அலுவலகம் அருகில் 3 அடுக்கு தளங்களை கொண்ட சார் கருவூலகமும் திறக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் சதுப்பேரி ஏரி சுற்றுலா தலமாக்க 20 கோடி ரூபாய் செலவில் படகு குழாமை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். வேலூர் மாவட்டம் சதுப்பேரியில் 20 கோடி ரூபாய் மதிப்பில் சுற்றுலா தலமாக்கவும் மக்கள் நடைபயிற்சியை மேற்கொள்ளவும் ஏரி முழுவதும் ஆக்கிரமிப்புகளை அகற்றி படகு குழாம் அமைத்தும் தீவு திட்டுகள் அமைத்தும் பணிகள் நிறைவு பெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி திறந்து வைத்தார். தொடர்ந்து பாலாற்றின் குறுக்கே 52 கோடியே 98 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இறையன்காடு கிராமத்தில் விவசாயிகள் பயன்பெறும் தடுப்பணையை மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்தார். இதன் மூலம் 12 கிராமங்களுக்கு நிலத்தடி நீர் செறிவூட்டப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் பாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா, இஸ்ரேல் ஒரு தீர்மானத்தை கொண்டு வரும்போது இந்தியா அதை முன்மொழிவது வெட்கக்கேடு என மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். சென்னை திருவொற்றியூரில் அனைத்து ட்ரெய்லர் ஸ்டீல் யார்டு அசோசியேஷன் சார்பில் மறைந்த தோழர் நல்லக்கண்ணு அவர்களின் 16ஆம் நினைவு நாள் நடைபெற்றது. இதில் ஸ்டீல் யார்டு ட்ரெய்லர் அசோசியேஷன் நிர்வாகிகள், ஊழியர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது அங்கு வைக்கப்பட்ட நல்லக்கண்ணுவின் உருவப்படத்தினை தமிழ்நாடு பனைமர வாரிய தலைவர் எர்ணாவூர் நாராயணன் திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதன் பின்னர் மாநில செயலாளர் வீரபாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது தோழர் நல்லக்கண்ணு நீண்ட நெடிய சிறை வாழ்க்கையை அனுபவித்தவர் என்றும் உழைக்கும் மக்களின் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என பாடுபட்டவர் என்றும் புகழாரம் சூட்டினார். ஈரான் அமெரிக்க போரை இந்தியா வேடிக்கை பார்க்க கூடாது என்றும் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா, இஸ்ரேல் ஒரு தீர்மானத்தை கொண்டு வரும்போது இந்தியா அதை முன்மொழிவது வெட்கக்கேடு என்றும் கூறினார். சிறிய நாடுகளின் உள்வாரங்களின் தலையிட்டு அந்த நாடுகளின் தலைவர்களை கைப்பற்றுவது, கொலை செய்வது என்பது நீண்ட நெடுங்காலமாக அமெரிக்கா பின்பற்றுகிற மிக தவறான, மிக மோசமான கொள்கையாக இருக்கிறது. ஈரான ஒரு சிறிய நாடு என்று அந்த தலைவரை கொன்றார்கள். யுத்தத்தின் மூலம் அடக்கிவிட முடியும் என்று நினைத்தார்கள். ஈரான் சரியான பாடத்தை அமெரிக்காவுக்கு கற்றுத்தருகிறது. எது எப்படியாக இருந்தாலும் யுத்தம் முடிவடைய வேண்டும். இந்தியா வேடிக்கை பார்க்கக்கூடாது. காரைக்காலில் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் ஆத்திச்சூடியை 1.5 நிமிடத்திற்குள் மனப்பாடமாக ஒப்பித்து சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் திருமலை ராயன்பட்டினம் அரசு தொடக்கப்பள்ளியில் ஆத்திச்சூடியினை 1.5 நிமிடங்களில் வாசித்து உலக சாதனை புரிந்துள்ளனர். இதில் யூகேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் 40 மாணவ மாணவிகள் ஔவையாரின் ஆத்திச்சூடியினை 1.5 நிமிடங்களில் மனப்பாடமாக ஒப்பித்தனர். இந்த சாதனை ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த சாதனை குறித்து பள்ளி ஆசிரியை அன்புச்செல்வி செய்தியாளர்களிடம் பேசிய போது, ஆங்கில வழி கல்வி பயிலும் அரசு பள்ளி மாணவர்கள் தமிழிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த முயற்சி மேற்கொண்டதாக கூறினார். ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இடம் பிடிச்சிருக்காங்க. இது தமிழ் மேல இருக்கிற ஆர்வத்தை அதிகப்படுத்தக்கூடிய வகையில இருக்குங்கிறதுனால எங்களுடைய கருத்தா இருந்தது. அரசு பள்ளி மாணவர்கள் ஆங்கிலம் மட்டும் இல்லாமல் தமிழிலும் சிறந்து விளங்குவாங்க அப்படிங்கிறத வெளிக்கொணரும் வகையில் நாங்க இந்த ஒரு சாதனையை செஞ்சிருக்கோம். இதன் மூலியமாக பிற பள்ளி மாணவர்களும் தமிழ் மேல ஆர்வத்தை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கறத நாங்க நம்புறோம். மயிலாடுதுறை அருகே மேமாத்தூர் கிராமத்தில் தந்தை உயிரிழந்த துக்கத்திலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவியின் செயல் அப்பகுதி மக்களிடையே பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் மேமாத்தூரை சேர்ந்தவர் செந்தில்குமார் மல்லிகா தம்பதியர். இவர்களது மகள் கேமா மாலினி செம்பனார் கோவில் பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் செந்தில்குமார் இரவு உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். இதையடுத்து தந்தையின் மரணம் குடும்பத்தினரை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியது. இதே சமயம் கேமா மாலினிக்கு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெற்று வந்தது. தந்தையின் உயிரிழப்பு என்ற பெரும் துயரத்திலும் மனம் தளராமல் மாணவி கேமா மாலினி தனது பொருளியல் பொதுத் தேர்வை எழுத பள்ளிக்கு சென்றார்.
தொடர்ந்து தேர்வை எழுதி முடித்த கேமா மாலினி கண்ணீருடன் வீட்டிற்கு வந்து தனது தந்தையின் உடலுக்கு மாலை அணிவித்து இறுதி சடங்கில் கலந்து கொண்டார். தன் தந்தை எப்போதும் நல்லா படிக்க வேண்டும் என்று கூறுவார் என்றும் அவருடைய கனவை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த துக்கத்திலும் தேர்வு எழுத சென்றதாகவும் மாணவி தெரிவித்தார். தந்தையை இழந்த சோகத்திலும் தேர்வு எழுத சென்ற மாணவியின் மனவலிமை அப்பகுதி மக்களை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. மாணவியின் கல்விக்காக அரசு மற்றும் தொண்டு நிறுவனங்கள் உதவி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வுக்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு உடனடியாக வெளியிட வற்புறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடியில் மாவட்ட ஒருங்கிணைந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தேர்தல் பொறுப்பாளர் முருகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வுக்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு உடனடியாக வெளியிட வற்புறுத்தியும் தமிழகம் எங்கும் பரவலாகி வரும் போதைப் பொருட்களையும் தடுக்க தவறிய தமிழக அரசை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பினர். இந்நிகழ்ச்சியில் மாநில பொறுப்பாளர் சுபத்ரா முருகன், மாவட்ட செயலாளர்கள் STR சாமுவேல் ராஜா, TVP பிரைடர் அன்னை VG சரவணன், பாலசுப்ரமணியன் உட்பட 1000க்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இன்னைக்கு தூத்துக்குடியில் நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டோம். இது இன்னைக்கு விடிய அரசியல் இல்லாமல் இன்னைக்கு தளபதி அவர்களோட போராட்டத்தில் இன்னைக்கு எல்லாரும் ஒன்று கலந்துருக்கோம். தூத்துக்குடி மேற்கு மாநில சார்பாக நாங்கள் ஒரு 450 பேர் வேன்லையும், அதுபோக ஒரு 120 பேர் கார்லையும் வந்திருக்கோம். இதுபோக எல்லாருக்கும் ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். இனி வருவது திரையுலக செய்திகள். நடிகர் விஜய் சேதுபதி நடிக்கும் முத்து என்கிற காட்டான் என்ற புதிய தமிழ் வெப் சீரிஸின் ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது. பிரபல நடிகர் விஜய் சேதுபதி முத்து என்கிற காட்டான் என்ற புதிய தமிழ் வெப் சீரிஸ் படத்தில் நடித்துள்ளார். விஜய் சேதுபதி தனது சொந்த தயாரிப்பு நிறுவனமான விஜய் சேதுபதி புரொடக்ஷன்ஸ் மூலம் இதை தயாரித்துள்ளார். இயக்குனர் மணிகண்டன் இப்படத்தை இயக்குகிறார். இப்படத்தில் சுதேவ் நாயர், வடிவேல், முருகன் மற்றும் பிக் பாஸ் புகழ், VJ பார்வதி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இத்தொடர் மார்ச் 27ஆம் தேதி வெளியாகும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இத்தொடரின் ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். அமெரிக்காவில் நடைபெற்ற இந்தியன் வெல்ஸ் டென்னிஸ் தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் பெலாரஸின் அரினா சபலென்கா செக் குடியரசின் லிண்டா நோஸ்கோவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் இந்தியன் வெல்ஸ் டென்னிஸ் தொடர் நடைபெறுகிறது. இதில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் பெலாரஸின் அரினா சபலென்கா செக் குடியரசின் லிண்டா நோஸ்கோவுடன் மோதினார். இப்போட்டியில் தொடக்கம் முதலே சிறப்பாக விளையாடிய அரினா சபலென்கா 6-3, 6-4 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தார். இதைத் தொடர்ந்து இவர் இறுதிப் போட்டியில் கஜகஸ்தானை சேர்ந்த எலெனா ரிபாகினாவுடன் விளையாட உள்ளார். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்கு சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,18,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 140 ரூபாய் குறைந்து 14,760 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் ஒரு சவரன் 1,120 ரூபாய் குறைந்து 1,18,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,28,816 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் 1 கிராம் வெள்ளி 280 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,80,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகின்றது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1,471 புள்ளிகள் குறைந்து 74,564 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 488 புள்ளிகள் குறைந்து 23,151 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அசாம், மேகாலயா இடையே 166 கிலோமீட்டர் தொலைவுக்கு நாள்வழி சாலை அமைக்க அடிக்கல் நாட்டினார் பிரதமர் மோடி. ஆயிரக்கணக்கான தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு நில உரிமைகளை வழங்கி உள்ளதாக பெருமிதம்.
கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் சிபிஐ விசாரணைக்காக இன்று மாலை டெல்லிக்கு புறப்பட்டு செல்கிறார் தாவேக தலைவர் விஜய். தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர பாஜக தலைவர்களை சந்தித்து பேசுவாரா என எதிர்பார்ப்பு. ஈரானின் புதிய உயர் தலைவர் முஸ்தபா கமேனியை பிடித்துக் கொடுத்தால் $1 கோடி பரிசு என அறிவிப்பு. ஈரான் உலகம் முழுவதும் பயங்கரவாத செயல்களை திட்டமிட்டு செயல்படுத்துவதாக அமெரிக்கா குற்றச்சாட்டு. சென்னை கடற்கரை வேளச்சேரி இடையே பறக்கும் ரயில்கள் இன்று முதல் பரங்கிமலை வரை நீட்டிப்பு. புறநகர் ரயில் மெட்ரோ ரயில் இணைப்பு கிடைத்துள்ளதால் தென் சென்னை மக்கள் மகிழ்ச்சி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இன்று மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.